அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிசி சிடிஎஸ்சி 2025 டிப்ளமோ ஐடி அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமோட ரிசல்ட் சொல்லியிருந்தீங்களே என்ன ஆச்சு? இந்த வீடியோ நிறையா பேருக்கு பிடிக்காமலையும் போகலாம். பட் அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை சார் இது எனக்கு தேவையில்லாத வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு படிக்கிற வழியை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்புறம் எதுக்கு சார் இந்த வீடியோ அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் இன்னைக்கு நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாகவே. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதாவது பிப்ரவரி 20 ரிசல்ட் வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சார் நீங்கள் தான் சொன்னீங்க, அதனால் எங்கே ரிசல்ட்டு அப்படின்னு நிறையா பேர் கேட்டுட்றீங்க. நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா பிப்ரவரி 20 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிப்ரவரி 23 எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஏஇ நான் இன்டர்வியூட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா போன தடவை ஜனவரி 23 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 22 எக்ஸ்பெக்ட் பண்ணி 23 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அட்வான்ஸாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ, அதாவது ஃபைனல் ஆன்சர் கீயானது வெளியிட்டிருந்தாங்க. ஃபைனல் ஆன்சர் கீயானது அவங்க என்ன பண்ணாங்க, வெளியிட்டாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டு அடுத்த நாள், எப்போவுமே மேக்ஸிமம் இதுதான் மேஜராக நடக்கிறது, ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அடுத்த நாள் மோரோவர் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். பட் இவங்க ஆன்சர் கீயை இன்னும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்றது தான் இன்னும் நமக்கு டவுட்டாக இருக்குது. மேபி மண்டே ஆர் டியூஸ்டே ரிசல்ட் ஆர் ஃபைனல் ஆன்சர் கீயை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிப்ரவரி மாதமானது ரிசல்ட்டு மாதம்தான். ஆனால் அது எந்த தேதி அப்படின்றத நான் சொன்ன தேதிகளில் வரலாம், இல்லாட்டி பிப்ரவரி லாஸ்ட், அதாவது 28 தேதிகளில் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு. 27, 28, 23 அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை, அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை. சரிங்களா? ஏன்னா இதுதான் கடைசி வாரம், இதில் கண்டிப்பாக அவங்க ரிசல்ட் விட்டு தான் ஆகணும். இல்லாட்டி அதே மாதிரி நிறையா பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது, அதனால எதுவும் சேஞ்சஸ் நடக்குமா? அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொருத்தவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், இந்த குரூப் 2 எக்ஸாமில் நடந்த மெயின்ஸ் எக்ஸாமில் நடந்த குளறுபடினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரை மாற்றிட்டாங்க. அதனால எதுவும் டிலே ஆகுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனை மாத்திரப்போ பிளான்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர ஷெடியூல் போட்டதை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரிசல்ட்டோட செலெக்ஷன் ஷெடியூல் என்ன போட்டிருக்காங்களோ அதுபடி அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அடுத்து இந்த கவுன்சிலிங்கோ சிபி லிஸ்ட்டோ வெளியிடுறப்ப அதோட ஆக்ஷன் ஆஃப் பிளானோ அதோட டேட்ஸ் வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றபடி இந்த ரிசல்ட் செலெக்ஷன் ஷெடியூல் என்ன போட்டிருக்காங்களோ அதன்படி என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணியே தான் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஏஇக்கு எம்சிக்யூ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ ஐடிஐ லெவலில் உங்களுக்கு இன்பிளான்ட் லாஜிக் அசிஸ்டன்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் 2 வீலர் 3 வீலர், இந்த 2 ஐடிஐ ட்ரேடுக்கும் ரெடியாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டான பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச். எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச். இந்த நாளைக்குமே இப்போ ரீசன்ட் டைமில் ரெடியாக இருக்குது. இந்த ப்ராசஸ்னால தான் உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வரல, அப்டேட்ஸ் மட்டும் என்னவோ அதை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி மார்ச்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸாக வர ஸ்டார்ட் ஆகும். அது எந்த எக்ஸாம்ஸா வேணா இருக்கலாம், எக்ஸாமா இருக்கலாம், டிப்ளமோ எக்ஸாம்ஸா இருக்கலாம். உங்களுக்கு இப்ப 10 யூனிட் இருக்குன்னா அந்த 10 யூனிட்டுக்கு உண்டான ஒவ்வொரு சொல்யூஷன் வீடியோவோ சம்திங் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்குண்டான ப்ராக்ரஸ் ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலோ இல்லை டெக்னிக்கல் சார்ந்த எந்த விதமான பிடிஎஃப் டெஸ்ட் மெட்டீரியலோ எதுனாலும் நம்மக்கிட்ட எல்லாமே பிடிஎஃப் வடிவில் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொன்றுக்கும் சாம்பிள் எல்லாமே வச்சிருப்போம் நாம். அந்த சாம்பிள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சார் அதை பற்றின ஐடியா வேணும் அப்படின்னா கீழே தெரியுது பார்த்தீங்களா நம்பரு. இந்த நம்பர் 9600420486 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் சாம்பிளை வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ரிசல்ட் ஆனது கண்டிப்பாக வந்தே தீரும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க நம்பிக்கை அப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்போ ரிசல்ட் வந்தாலும் நீங்கள் பாஸ் ஆக தான் போகிறீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களோ அடுத்த ஸ்டெப் என்ன அதை நோக்கி ஓட பாருங்க. சரிங்களா? அதை நோக்கி ஓட பாருங்க. ரிசல்ட் வந்தானே கண்டிப்பா நம்ம சேனல்ல டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல நம்ம அப்டேட் கண்டிப்பா பண்ணிடுவோம். தயவு செய்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணி விடுங்க,
ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து மார்ச் மாதம் தான். ஸோ எலெக்ஷன்னால தள்ளி போகிறது இந்த வேலையே நடக்காது. கண்டிப்பாக அந்தந்த ஷெடியூல் என்ன போட்டிருக்காங்களோ அதன் பிரகாரம் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி நடந்துக்குவாங்க. மற்ற அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் வேணால் டிலே ஆகலாம் மேபி, பட் அதையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சீக்கிரமாக முடிக்க பார்ப்பாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.